வெல்கம் டு கோடை சமையல். இன்றைக்கி நம்ம கோடை சமையலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி சில்லி சிக்கன் செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1 முட்டை வந்து சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இது இப்போ நல்லா கலந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம கலந்து வச்சு சிக்கன் பீஸுகளை வறுத்து எடுத்துடலாம். மொத்தமாக சேர்த்து வறுத்து எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுக்கலாம். இப்போ ஒரு சைடு சிக்கன் வெந்துடுச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். சிக்கனை திருப்பி போட்டு வேக வச்சிடலாம். சிக்கன்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சிக்கனோட கலர் மாறிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். இஞ்சும் பூண்டும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். பெரிய வெங்காயம், கேப்சிகம் இதை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதோட சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கினாலே போதும். இந்த அளவுக்கு வதக்கிடலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதோட ரெட் சில்லி சாஸ் வந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா கலந்துடலாம். இதோட 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து அதை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சு சிக்கன் பீஸ் எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்துடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். டேஸ்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் சில்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.